22 கிடையாது. எல்லா பேரும் 8.22 எப்படா 8.22 நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில் விழுந்த ஓட்டு. இந்த தேர்தலில் நாம் தமிழர் வாக்கை எவனாலும் கணிக்க முடியாது. நீ வா தென் மாவட்டத்துக்கு வந்து பாரு. தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம். நீங்க ஏங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்களா பெரியார திட்டத்துக்கு அவன் மாநாடு போடுறான்னு? பெரியார திட்டத்துக்கு நாலு மாநாடு போட்டிருக்காங்க. இந்த ஒரு மாசம் 4 மாநாடு. பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா இல்ல. சீமான் வெல்ல போறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு. வெல்ல போறான், கோட்டையை பிடிக்க போறான். மக்கள் மன்றத்திலேயே இந்த பொழக்கிறவன் சட்டமன்றம் போனா என்ன ஆகும்? திராவிட டவுசர் நனையும். அவன் டவுசரே போடுறதில்ல, அது ஒரு விஷயம். சங்கியாவது டவுசர் போட்டிருப்பாங்க. அப்போ அது தெரிஞ்சிருச்சு. நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு, நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல, 50,000 மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு, 100 ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது. மணியரசனும் தமிழரசனும் கலிய பெருமாளும்